அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறது வந்து பயங்கர ரிஸ்க்கு. ஓகே. இந்த காசு வந்து எப்படி வந்தது அப்படின்னா, நான் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணி நான் வந்து சம்பாதிக்கல. ஓகே. இல்லை, நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டே ஃபஸ்ட்டு ப்ரோக் பண்ணிடுங்க. கான்டென்ட்டுக்கு வந்து வியூஸ் வர மாட்டேங்குது, இந்த மாதிரியான நான் சிம்பிளாக சொல்ல, எனக்கு தோனி சொன்ன அந்த என்னுடைய தாரக மந்திரம் மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நயன்தாரா அவர்கள் ஃபெமினைன் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் விக்னேஷ் சிவன் அவர்கள் இந்த டிவைன் ஃபுட்ஸ், இவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஃப்யூச்சரில் வந்து எப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரி பர்சனலைஸ்டாக இருக்க போகிறாங்க. கூகுளோ ஆப்பிளோ வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. Hi guys, it's me Malan from Little Talks Plus. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசி மீடியாவுடைய சீஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்டான மதன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி ஃபஸ்ட்டு இவங்க எல்லாருக்குமே தெரியும். மாஸ்டர் மைண்ட் மேடி. வணக்கம் மதன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். அந்த மேடி மதன், அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம்? மேடி அந்த மேடி தானா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் நேம்க்கு முன்னாடி ஷார்ட் ஃபார்மா இல்லை வந்து நிக் நேமாக வச்சுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லை, இப்போ என்னென்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம ப்ரொஃபைல் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மதன் அப்படிங்கிற பேரில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ போய்ட்டு மதன் அடித்தாலே மதன் கௌரி தான் வருவார். ஸோ அந்த எஸ்சிஓக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே நம்ம அதில் போனோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லோவர், நம்மளோட வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணும்போது லோவர் ரேங்க்ல வந்துடும். ஸோ நமக்குன்னு ஒரு சின்ன பிராண்டிங் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே நேம்லயே வந்து நம்ம எப்படி பிராண்ட் பண்ணிக்கலாம்ன்றது வந்து சூப்பரா வந்து டிப்ஸ் கொடுக்குறாரு. ஸோ நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த கான்டென்ட் கிரியேஷன், இந்த வேர்ல்டுக்குள்ள வரதுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் வந்து எலக்ட்ரானிக் மீடியா படிச்சுட்டு இருந்தேன், ஃபைனல் இயர். ஸோ அப்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து எங்களோட கிளாஸ்மேட்ஸ் ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து ஜியோ லான்ச் ஆகி ஃபியூ மந்த்ஸில் வந்து அந்த ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் நடக்குது. ஸோ அப்போ தான் வந்து ஒரு சில யூடியூப் ஜம்ப் கட்ஸ்லாம் அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு 2-3 வீடியோ போட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த மீடியா சைடு இருந்ததுனால எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்லையும் வந்து நாங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கரெக்டாக அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் டைமில் வந்து நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபன்னியாக ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணோம். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மாடை வந்து ஒருத்தர் இன்டர்வியூ எடுப்பார், அது வந்து அதோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஜல்லிக்கட்டு அது பேசுகிற மாதிரி. அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. அது வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து போட்டோம். அது கொஞ்சம் நியர்லி ஒரு 30,000 வியூஸ் வந்து கிடச்சிது போட்ட கொஞ்சம் நேரத்தில். அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரி. ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ எனக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து வெளியே போய் ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட நாங்களே சின்னதாக ஒரு மீடியா கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதே ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் மாதிரி நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி ஜனவரியில் பண்ணதே வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ அதுதான் வந்து NYK நீ யார்டா கோமாளி, அது வந்து அந்த யூடியூப் சேனலோடைய நேம். அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னியான என்டர்டெயின்மெண்ட் ஸ்கெட்ச் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டில் இருந்து உங்களோட இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் பிஃபோர் தட் இந்த கான்டென்ட் கிரியேஷன் மேலே உங்களோட புரிதல் என்னவா இருந்தது? முன்னாடி அப்போ என்னவா இருந்தது, இப்போ கரண்ட்டாக என்னவா இருக்குது? நாங்கள் ஆக்சுவலாக ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த இதையே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அது இதை வச்சு இதை கான்டென்ட் கிரியேஷன் உள்ளே வரவங்களே வந்து ஒரு பிஸ்னஸ் எம்பையர்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வந்து போக போக தான் புரிய ஆரம்பிச்சது. ஸ்டார்டிங்கில் இது வந்து சும்மா ஜாலியாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு பக்கம் அந்த க்ரோத் இருக்கும் போது, இன்னொரு பக்கம் நான் கேட்ட மாதிரி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம் இல்லையா? ஸ்கூல் காலேஜ் அது முடிச்சு ஒரு கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் வாங்குகிறோம். ஸோ இன்டர்ன் பண்ணுறோம் அண்ட் செலக்ட் ஆகி ஒரு கம்பெனியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ வந்து ரொம்ப ஷார்ட்கட் வேலை வந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? ஸோ ஆக்சுவலாக என்ன, நிறைய பேர் வந்து ஃபுல் டைம் வந்து கான்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணுறது வந்து பயங்கர ரிஸ்க்கு. உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது. மதன் கௌரியே கூட எடுத்துக்கிட்டோங்க அப்படின்னா, அவர் வந்து இப்போ ஸ்டார்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதன் மூலமாக அவர் வந்து நிறைய பிராண்ட்ஸ் கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. இஸ் த பிக்கஸ்ட் யூடியூபர் இன் தமிழ். ஸோ பட் ஆனால் அவரும் அவருக்கான அந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் வந்து அவர், ஏன்னா இதை மட்டுமே கான்டென்ட் கிரியேஷன் மட்டுமே நம்பி வந்து சஸ்டெயின் ஆக முடியாது. ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது.
பட் மதனுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து இந்த சப்போர்ட்டுன்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு என்னவாக இருந்தது சப்போர்ட்ஸ்லாம்? இல்லை அதுதான் இப்போ என்னென்னா காலேஜ் படிக்கும் போதே எங்களுக்கு அந்த காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஏன்னா ஐ ஈவன் காட் பிளேஸ்ட் இன் காலேஜ். பட் ஆனால் நான் போகல. ஓகே நம்ம வந்து இதே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி நான் வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கே அதுதான் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது. நீங்கள் வந்து டக்குன்னு போட்ட வீடியோஸ்னால உங்களுக்கு வந்து ஓகே இந்த மைண்டே வந்து நம்ம இதிலே போயிடலாம் அந்த மாதிரி ட்ராக் ஆகிடுச்சு அப்படின்றீங்களா? இல்லை மோர் லைக் அதுதான் எனக்கு இதில் இருந்து காசு வரலாம் நான் சத்தியமாக பக்கமே வந்திருக்க மாட்டேன். ஓகே இந்த காசு வந்து எப்படி வந்தது அப்படின்னா நான் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணி நான் வந்து சம்பாதிக்கல. ஓகே ஸோ என்னுடைய சர்வீசஸை வந்து நான் எக்ஸ்பர்டைஸையும் நான் வந்து செல் பண்ணுறதுனால தான் எனக்கு கிடைக்கிது. ஸோ அந்த பின்னாடி இருந்து அந்த எனக்கான அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து இன்னும் பின்னாடி இருக்க அந்த கம்பெனி தான் எனக்கு ப்ரொவைட் பண்ணுது. நாட் கான்டென்ட் கிரியேஷன் வந்து எனக்கான ஒரு விசிபிலிட்டியும் ஒரு பிராண்டிங்கையும் நான் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அவங்களோட அந்த ட்ரஸ்ட்டை வந்து நான் ஈஸியாக என்னால் வாங்க முடியும், பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்களுக்கு வந்து என்னுடைய இந்த கான்டென்ட் கிரியேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நீங்கள் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ இருக்கிற இந்த பிளேஸில் வந்து என்னோட க்ரோத்தை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி பார்க்குறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து நிறைய விஷயம் நான் கற்றுருக்கேன் அண்ட் நிறைய விஷயம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் போயிருக்கு அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? இப்போது எடுத்தோடனே எனக்கு வந்து நான் பெரிய செட்டப் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா யாராலையும் பண்ண முடியாது. நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் தேவை, ஒரு கேமரா தேவை, லைட்ஸ் வேறு, மைக் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டே ஃபஸ்ட்டு ப்ரோக் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அவ்வளோதான். அதில் வந்து ஜியோ இருந்ததுன்னா முடிஞ்சது வேலை. ஓகே இல்லை எனக்கு வந்து சேலஞ்சஸ்ன்னு நான் எதுவும் பார்க்கல. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட க்ரோத் தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கலாம். இல்லை நான் இனிஷியலாக வந்து இந்தந்த மாதிரியான விஷயங்களில் வந்து எனக்கு ஒரு சில சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். பட் இப்போ நான் அதை வந்து ஓவர் கம் பண்ணி நான் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனலுக்கு கண்டென்ட்டுக்கு வந்து வியூஸ் வர மாட்டேங்குது. ஆமாம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து அப்போ வந்து நான் வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் இப்போ அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா நான் க்ரியேட் பண்ணுற கான்டென்ட் வந்து என்னுடைய பிஸ்னஸ்க்கான டார்கெட் ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணால் போதும். எனக்கு அது மூலமாக எனக்கு கஸ்டமர்ஸ் அக்வயர் ஆனாங்கன்னா போதும். ஓகே பர்சனலாக நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பயரான பீப்புள் பர்சனல் லைஃப்பில் கேட்குறேன். ஸோ எனக்கு இவங்க வந்து இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஈவன் இந்த லோ ஃபேஸ்லேயும் சரி நம்ம எவ்வளோ தூரம் போனாலுமே நம்ம வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு இடத்துல இருக்கணுன்றது வந்து நம்ம அப்பாவாக இருக்கலாம். நிறைய நமக்கு வந்து ஹீரோ மாதிரி நம்ம ஒரு விஷயம் நினச்சிருப்போம் இல்லையா? ஸோ அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நான் சிம்பிளாக சொல்ல எனக்கு தோனி சொன்ன அந்த ரிசல்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நான் என்னுடைய தாரக மந்திரம் மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நயன்தாரா அவர்கள் ஃபெமினைன் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் விக்னேஷ்வன் அவர்கள் இந்த டிவைன் ஃபுட்ஸ், இவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதில் வந்து ஒரு ஃபெமிலியர் பர்சனோட அவங்களோட ரீச்சும் ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் வந்து என்ன இந்த பிஸ்னஸ் பற்றி தெரியாத ஒரு விஷயம் இவங்க மூலியமாக நிறைய பேத்துக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ரீச்சும் கிடைக்குதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு இப்போ கரண்ட் டேஸில் வந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து இந்தியாவில் வந்து அந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்து பயங்கர எஃபெக்டிவாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் வந்து இந்தியாவுடைய எக்கனாமி வந்து ரேப்பிடாக க்ரோ ஆக போகுது. அதுதான் வந்து எல்லா ரிசர்ச் ரிப்போர்ட்ஸும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறாங்களோ, பிஸ்னஸஸ் ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த அளவுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ அதுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எக்கனாமியும் வந்து பில்ட் ஆகும். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு மேசிவான ஒரு வெல்த் கிரியேஷன் வந்து நெக்ஸ்ட்டு 20 to 30 இயர்ஸில் வந்து இந்தியாவில் நடக்க போகுது. நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனுக்கு வந்து கிடையாது. இப்போ வந்து ஏஐனாலேயோ சரி, ஏஐ வந்து நிறைய பெனிஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணுறதும் நிறைய விஷயம் இருக்குது. பட் அதை தாண்டி ஏஐ வச்சு தான் வந்து ஒரு விஷயத்த வந்து ராங்கான விதத்தில் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே டெக்னிக்கலை வச்சு நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் ஆகவோ இல்லை வந்து நம்ம அதே ஒரு கான்டென்ட் கிரியேஷனில் ஏஐ வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஏஐன்றது வந்து ஓப்பன் இன்ஃபர்மேஷனாகவே வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் நம்ம வந்து அதில் நமக்கு மேக் இட் யூஸ்ஃபுல், நமக்கு என்ன விஷயம்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்
யாருமே வந்து நமக்கு இன்ஃபியூஸ் பண்ணி நமக்கு வந்த விஷயம் கிடையாது இப்போ உள்ள ஏஐ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு வரும்போது ஜாலியாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இப்போ ஜாலியாக வந்து ஒரு நார்மல் ஃபோட்டோ இருக்குது, ஸோ அந்த ஃபோட்டோவை மூவிங் விஷயமா வந்து மாற்றுறாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வந்து ஓகேவா இருக்குங்கும் போது ஆஃப்டர் தட் போக 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 அது இன்னும் எந்த அளவுக்கு வல்கராக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வல்கராக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து எப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரி பர்சனலைஸ்டாக இருக்க போகிறாங்க. ஸோ அதை தான் வந்து கூகுளோ ஆப்பிளோ வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தியை வச்சு காய்கறியும் வெட்ட முடியும், கழுத்தையும் அறுக்க முடியும். ஸோ டெக்னாலஜியே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஒரு சிலர் வந்து அதை தப்பாக பயன்படுத்தி தான் இருக்காங்க. பட் அதுக்கான ப்ராப்பரான ஒரு லாஸ் கொண்டு வந்து மானிட்டர் பண்ண சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கட்டாயமாக கொண்டு வருவாங்க. பட் வந்து ரேண்டமாக வந்து ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு ரீச் கிடைக்கும், ஒரு 1 இயரில் நீங்கள் இந்த க்ரோத் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஓகே, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் தான் வந்து பயங்கர இதுவாக போயிட்டுருக்கு. பீப்புளுடைய கன்செப்ஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் தான் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ மக்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இப்போ வர 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 குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. ஈவன் ஒரு கோல்டு ஃபிஷ்ஷோடைய அட்டென்ஷன் கூட ஹியூமன் பிரெயினுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட், அதுவும் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கல் வீடியோஸ், ஆமாம், ஷார்ட்ஸில் போடுற மாதிரி. இப்போ இந்த வீடியோ ஃபார்மேட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. மேபி யாருக்கு தெரியும், இதுலேயே ஃப்யூச்சர்லேயே இதே சைஸில் படம் கூட வரலாம். ஸோ இப்போது அந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதில் வந்து உங்களுக்கான ஒரு விசிபிலிட்டி கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து லாங் ஃபார்ம் கான்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய விஷயம் வந்து இன்ஃபர்மேட்டிவாக நிறைய எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச்.